முதல் சுற்று கருத்தை புதுக்கோட்டை சீனிவாசன் கேட்கிறேன். புதுக்கோட்டை சீனிவாசன், உங்களுடைய பார்வை. வணக்கம். அதாவது சாமிநாதனுக்கு பயங்கரமான கற்பனை எல்லாம் வந்துருச்சு. அரசியல் தான் அப்படின்ற அடிப்படையில பேசுறாரு. நான் இது ஒரு நாகரிகன்ற அடிப்படையில தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது பல்வேறு கட்சிகள் தமிழக அரசியல்ல பல்வேறு கொள்கைகள், வேறுபாடுகள், புறன்கள் எவ்வளவு இருக்குது. ஆனா அதே நேரத்துல மனித நேயம்ன்ற அடிப்படையிலையும் தமிழ்நாடுடைய அந்த மரபு அப்படிதான் அரசியலை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையும் அந்த அடிப்படையில ஒரு தலைவருக்கு உடல்நலம் குன்றி இருக்காங்க அப்படின்னா அந்த நாகரிகத்தோடு அந்த மனிதநேய பண்பாட்டோடு ஒரு தலைவரை போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு கூட்டணி பேசணும் அப்படின்னா கூட்டணி பேசுவதற்கு ஒரு முறை சந்தித்தால் மட்டும் அது கூட்டணி வந்துடாது. ஒரு 2-3 முறை போகணும், தலைவர்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி இருக்கணும். அதற்கு பிறகு இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் அந்த தலைவர்களை சந்திக்கணும். இதெல்லாம் இது இருக்கு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் தெளிவா சொல்றாரு. டெல்லிக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போகும்போது அதற்கு முன்தின வரைக்கும் கூட்டணி பற்றி எந்த விதமான சமிக்கையும் இல்லை. போயிட்டு வராரு. அடுத்த 4 நாட்கள்ல செய்தியாளர் சந்திப்பு, கூட்டணியை டிக்ளேர் பண்றாங்க. ஆனா அதுக்கு 4 நாட்கள் முன்ன வரைக்கும் எந்த விதமான சந்திப்பும் இந்த மாதிரி சம்பிரதாய சந்திப்பும் எதுவுமே நடக்கல. ஸோ கூட்டணி அப்படின்றது எதுவும் நடக்கலாம், திரைமறைவில் எதுனாலும் நடக்கலாம். இந்த மாதிரி திருமண மேடைகளில் திருமண மேடைக்கு அருகில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய விருந்தினர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கும். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்ல? போன்ற புள்ளியில தான் பாஜகவையும் அதிமுகவையும் கிடைத்திருக்கிறது. இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா திமுக எதிர்ப்புன்ற மைய புள்ளியில எந்த அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்குதோ அந்த கட்சிகளோடு கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவதுதான் அதிமுகவுடைய லட்சியம். அந்த நோக்கத்துலதான் அந்த கூட்டணியை அமைஞ்சது. அல்லது ஒரு சூழ்நிலைகளுக்காகவோ அல்லது கட்டாயப்படுத்தியோ இந்த கூட்டணி வரல. இந்த கூட்டணி யதார்த்தமா வந்துருச்சு. திமுக எதிர்ப்புல இந்த கூட்டணி வளர்ந்துருக்கு, அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப பாஜக அதிமுக கூட்டணி அந்த தலைவர்கள் சந்திக்கிறாங்க. அப்ப பல வியூகங்களை வைக்கிறாங்க. அந்த நயினார் ஐயா பாஜகவுடைய தலைவர் சுற்றுப்பயண பரப்புரைக்கு போறாரு. அதற்கு கூட்டணி தலைவர் முறையில அதிமுக தான் அதை துவக்கி வைக்கணும்னு அவங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க. இது மாதிரி பரஸ்பர சந்திப்புகள். ஆனா ஐயா மருத்துவர் ராமதாஸ் சந்தித்தது ஒரு மனிதநேய செயல். இதுக்கு கூட்டணி கணக்கு போட்டா அது அரசியலுக்கு உகந்ததா இருக்காது. அது அநாகரிகமா போயிடும். இது ஒரு நாகரிகத்தை முன்னிறுத்தி அதிமுக பொதுச் செயலாளர் போய் பார்த்துக்கிறாரே தவிர இதுல கூட்டணி அபிப்பிராயங்கள் எல்லாம் ஒண்ணு இல்ல. கூட்டணி அபிப்பிராயங்கள் என்னன்னா அவங்க இசைந்து வரணும். திமுக எதிர்ப்புன்ற அந்த மைய புள்ளியில இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. அப்ப இந்த கூட்டணியோட சேர்றப்ப வெற்றியை நோக்கி நம்ம நகரலாம்னு அந்தந்த கட்சிகள் தான் முடிவு எடுக்கணும். இப்ப தேமுதிக என்ன சொல்லிருக்காங்க, ஜனவரியில மாநாடு நடத்தி நாங்க இசையை தெரிவிக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் சுய உரிமை உண்டு. அதனால நிச்சயமா ஒரு காத்திருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான தமிழக கூட்டணி எல்லா கட்சிகளோடு சேர்ந்து திமுகவை வீழ்த்துகின்ற அந்த பயணத்தை தான் எடப்பாடியார் மக்களுக்காகவும் தமிழகத்தை மீட்போம் மக்களை நேரடியா சந்திக்கிறாரு. அப்ப பல்வேறு கட்சிகள் அதாவது பல்வேறு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு இந்த பரப்புரையில ஒரு துயரம் நடந்துருச்சு. இப்ப அதற்கு ஒரு நியாயமான குரல், மக்களுக்கான பாதுகாப்பு குரல் ஒரு எதிர்கட்சின்ற முறையில ஐயா எடப்பாடியார் எடுத்து வச்சிருக்காரே தவிர மற்றபடி இதெல்லாம் கூட்டணி நோக்கத்தோடயே தான் நடக்குது. இல்ல ராமதாசும் எடப்பாடி பழனிசாமியும் அரை மணி நேரம் தனியா பேசினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். அதுவும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. சோ இந்த அழுத்தத்திற்கு பிறகுதான் சந்தேகங்கள் எழுது. இல்ல இதுக்கு சந்தேகம் இல்ல. ஒரு நோக்கத்தை இந்த கூட்டணியோட சேர்றப்ப திமுகவுடைய அந்த மக்கள் விரோத அரசு அகற்றணும்னு உங்க தலைவர்கிட்ட பேசுங்கன்னு எடுத்து சொல்லி இருக்கலாம். அதுக்காக நாம் மறுக்கலாம் இல்ல. அதாவது பேசி இருக்கலாம், பல்வேறு ஆசைகள் இருக்கலாம். ஆனா அது கூட்டணி வடிவம் பெறுறது 2 தலைவர்கள் ஒத்துழைக்கணும், தொண்டர்கள் ஒத்துழைக்கணும். அதற்கு பிறகுதான் அந்த ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு வெற்றிகரமான கூட்டணியை நோக்கி கொண்டு போக முடியும். இப்ப தேமுதிக ஜனவரியில அறிவிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கடுத்து பல்வேறு கட்சிகள் அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப களம் மாறும். களம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தருவதற்கான சூழ்நிலை இந்த களத்தில் இருக்குது. மக்களுடைய எண்ணங்கள் இருக்குது. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றி கூட்டணி அமைப்பாங்க. அதனால மருத்துவர் ஐயா உடல் நலம் பெற்று அவர் நல்லபடியா வரட்டும். பாமக ஐயா சாமிநாதன்
ஐயா சாமிநாதன் சொன்னார் பாருங்க, அதாவது பாமக 2 இதா இருக்குது, அதனால அதிமுக அந்த பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் அதிமுகவுக்கு இல்ல சார். அப்போ எங்களுடைய மையப்புள்ளி திமுக எதிர்ப்பு. அந்த திமுக எதிர்ப்பை உள்வாங்கி எந்த கட்சிகள் வருகிறதோ அந்த கட்சியோட அதிமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இது ஒரு நாகரிக அரசியல் தான் அதிமுக பண்ணுது. அதான் நான் பதிவு செய்ய இந்த முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். தொடர்ந்து சொல்லதிகாரம் ஒரு பார்த்து வருகிறோம். திரு ஐயநாதன், நடக்கக்கூடிய சந்திப்பை தாண்டி நடக்காத சந்திப்பு அப்படின்றது ஒன்று கவனம் இருக்குது. ஒன்று வழக்கமாக அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் பல தலைவர்களை பல இடங்களில் சந்திச்சிருக்காரு. அது கருத்து முரண்டிருந்தாலும் அந்த அரசியல் நாகரத்தை பேணக்கூடியவர் தான் அவர். ஆனால் ராமதாஸ் அவர்களை இன்னைக்கு அவர் சந்திக்கலை. ஏன் இந்த சந்திப்பை அவர் திட்டமிட்டு தவிர்க்கிறாரா, இல்லை அரசியல் ரீதியாக தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றதுனால அவாய்ட் பண்ணுறாரா? இல்லை, அரசியல் ரீதியாக கொள்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் திரு ராமதாஸும் திருமாவளவனும் ஒன்றா இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். அவருக்கு தமிழ் கொடுதாங்கன்ற பேரை இவர் தான் கொடுக்குறாரு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வன்னிய கொடிகளெல்லாம் ஏற்றிருக்காரு, வன்னியர் சங்க கொடியெல்லாம் ஏற்றிருக்காரு திருமாவளவன். அவரும் பெரியார் அம்பேத்கர் சிலையெல்லாம் திறந்துருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கொடியெல்லாம் ஏற்றிருக்காரு. ஆனால் அதுக்கு அப்புறமான ஒரு காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அதான் ரொம்ப மோசமானது. அப்போ முழுக்க முழுக்க பிசி அரசியலை முன்னெடுக்கிறேன் அப்படின்ற போர்வையில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு முன்னெடுப்புகள் அவர் எடுத்தது. அப்புறம் இந்த கல்யாணம் பற்றி எல்லாம் உறவுகளெல்லாம் பற்றி பேசுனது, நாடக காதல் அப்படிலாம் பண்ணி பிஜேபி ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா அந்த டிவிஷன் வந்துட்டு ரொம்ப பெருசாக போச்சு. இன்றைக்கி அந்த டிவிஷனை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியவே முடியாது. இப்போ கடைசியாக கூட இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு சிதம்பரத்தில் நின்னார். பானையை உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு. அது தப்பு இல்லை. அது நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாக போகணும், உடச்சி போடுவோம் அந்த பானை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னோம்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பானை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸான ஒரு விஷயம். கடந்த தந்தை மகனுக்குள்ள மோதல் வரும்போது தந்தைக்கு ஆதரவாக அவர் அனுபவம் மிக்கவர், அவருடைய கருத்தை கேட்டு நடங்க, அவருடைய பழைய நினைவு எல்லாம் பேசி உணர்வுபூர்வமா பேசினார். பட் அந்த உணர்வு இப்ப அன்புமணி பேசின கருத்து ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா அப்ப தனியா இருக்காரு. ஆனா ராமதாஸுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க வாய்ப்பு இல்லையா? மறுபடியும் கூட்டணிக்குள்ள சேர அளவுக்கு அது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அப்படி பண்ண முடியாது அரசியல். ஏன்னா அவருடைய அரசியல் வந்துட்டு இந்த டிவிஷன் வந்துட்டு ரொம்ப ஆழமானது. அதை பார்த்தீங்கன்னாலே தெரியாது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவங்க இருக்கிற கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு இதில் பேசிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்போ ராமதாஸ் மேலே தனிப்பட்ட முறையில் அவருக்கு அபிமானம் இருக்கலாம், இல்லை திருமாவளவன் மேலே ஐயாவுக்கு வந்துட்டு பெரிய அபிமானம் இருக்கலாம், அதெல்லாம் வேறு, அது தனிமனித சமாச்சாரமாக போயிடும். பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் வராது, வரவே வராது, இதுக்கப்புறமும் வராது. திருமாவளவனுக்கு அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஆனால் திமுகவுக்கு அந்த நிலைப்பாடு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இந்த கரூர் துயர சம்பவத்தப்ப முதலமைச்சருடைய செயல்பாட்டை ராமதாஸ் அவர்கள் பாராட்டுறாரு, அது ஏற்புடையதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கருத்து வந்த அந்த அன்றைய தினமே மாலை நேரத்தில் திருமாவளவன் ஒரு கேள்வி வருது, விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன உங்களுக்கு தயக்கம் அப்படின்னு திமுகவை நேரடியாக கேள்வி எழுப்புறாரு. ஸோ இதனுடைய சமிக்கை தான் இதுவா? இல்லை, அதாவது ராமதாஸ் ஐயா பார்த்தது ஒரு இடம், அந்த இடத்துல இந்த மாதிரி அடிபட்டு ஜனங்கள்லாம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது உடனே அந்த இடத்துக்கு போய்ட்டு நைட்டோட நைட்டை போய்ட்டு அவங்களோட ஆறுதல் சொல்லி தேற்றி இது அரசியல் படுத்தாத அப்படின்ற போனதை வந்துட்டு எல்லாரும் தான் பாராட்டுறாங்க. திமுகவும் அதிமுகவும் பாஜக வந்தவரை எல்லாரும் தான் பாராட்டுறாங்க, விஜய் தவிர. இந்த இடத்துல நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் சொன்னது வந்துட்டு வேறு. அது வந்துட்டு அந்த வழக்கே வந்துட்டு சரியாக போடப்படலை, அது நீதிமன்றத்திலே பிரதிபலித்த ஒரு விடயம். நீங்கள் யார் வந்துட்டு ஒரு கேஸ் அப்படின்னா கேஸ் என்ன காசு, யார் காசு, இவர் லேட்டாக வந்தது காசு. அப்போ இவரையே நீங்கள் இன்க்ளூட் பண்ணாத ஒரு அரசியல் நீங்கள் ஒரு வழக்கு போட்டு நடத்துறீங்க அப்படின்னோம்னா வந்துட்டு அது ஒரு பெரிய கண்துடைப்பாக முடியணும். அது வழக்கே அடிபட்டு போயிடும், நல்லாந்தமா அந்த வழக்கே அடிபட்டு போயிடும். அதனால் அதை வந்துட்டு அவர் அடித்து சொல்கிறார், எப்படி நீங்கள் அவர் இன்க்ளூட் பண்ணாத ஒரு கேஸை போடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பலரும் எதிரொலிச்சிருக்குது, நீதிமன்றம் உட்பட. எனவே அதையும் இதையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் சொன்ன ஆங்கிள் வேறு, இவர் சொன்ன ஆங்கிள் வேறு. சரி.